நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் அவர்களுடைய மனைவி தற்போது குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி உள்ள தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா ஒரு லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சங்கீதா நடிகை விஜய் அவர்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தீவிர ரசிகையாகவும் இருந்திருக்காங்க. பின்னர் அவருடைய வாழ்க்கை துணையாக மாறி 1999 விஜய் அவர்களை திருமணமுமே செய்து கொண்டாங்க. இதனையடுத்து 2 குழந்தைகளுக்கு தாயான சங்கீதா தன்னுடைய கணவர் நடித்து வெளியாகும் பட நிகழ்ச்சிகள்ல ஜோடியாக கலந்து கொண்டுமே வந்தாங்க. கடைசியாக மாஸ்டர் பட விழா ஆடியோ லான்ச்ல கலந்து கொண்ட பின்னர் விஜய் அவர்களுடன் இணைந்து வெளியில செல்வதை தவிர்த்துட்டாங்க. இதனடுத்து 2 பேருமே பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. அதுல என்னுடைய கணவர் விஜய் அவர்கள் ஒரு நடிகையுடன் 2021 முதல் திருமணத்தை மீறிய உறவுல இருந்திருக்காரு. இதனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டித்துமே தொடர்ந்து அந்த நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை தொடர்ந்திருக்காரு. அவருடன் வெளிநாடு செல்கிறார், பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறார். அப்போது அவர்கள் சேர்ந்திருக்கும் புகைப்படங்களை நடிகை ஷேர் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப அவமானத்தை கொடுக்குது. 2021 முதல் தன்னுடைய திருமணம், சமூக மற்றும் தொழில் வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக விலக்கி வைத்து விட்டார். ஒரே வீட்டுல வசித்தாலுமே தனித்தனியாக வாழ்ந்து வந்தோம். தற்போது 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய குழந்தைகளையும் விஜய் அவர்கள் கவனித்துக் கொள்றதே கிடையாது. அவருடைய திருமணத்தை மீறிய உறவால என்னுடைய குழந்தைகளும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில அவமானத்தை சந்திக்கிறாங்க. அனைத்து தரப்பினருடைய மதிப்பை கருத்துல கொண்டு நடிகையுடைய பெயரை குறிப்பிடல. தேவைப்படும் பட்சத்துல அந்த நடிகையுடைய பெயரை 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் அப்படின்னு அதிரடியாக அந்த மனு தாக்கல்ல போட்டிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது இதற்கு விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன பதில் வெளியாகும் அப்படின்றத எதிர்நோக்கி ஒட்டுமொத்த ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே ஆவலுடன் காத்து கொண்ட வேளையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய அம்மாவான சோபா சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்கள் தான் இருக்கு. இந்த நிலையில இந்த மனு தாக்கல் ஏன் செய்ய வேண்டும்? இவ்வளவு ஆண்டு காலம் இருந்ததே. 2021 நடந்த சம்பவத்திற்கு 2026 மனு தாக்கல் செய்வாங்களா அப்படின்னு பல கேள்விகளையுமே எழுப்பியிருக்காங்க. இதற்கு சங்கீதா தரப்புல இருந்து என்ன பதில் வெளியாகும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.